இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இதுல 2, 3 ஸ்டாக் வந்து நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்ல அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அது கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ அது என்னென்னலாம் ஸ்டாக்ஸ் அப்புறம் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்கன்றத ஒன் பை ஒன்னா வந்து பார்த்துருவோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்ல வந்து பேங்கிங் அண்ட் தென் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்டா யூனியன் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் வந்து இருக்கு. யூனியன் பேங்க் வந்து இப்ப ₹165 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேத்திக்கான நாள்ல 4% ஏறி இருக்கு. ஸ்டாக்கோட அந்த ஒரு பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்க்கும்போது 0.94ல வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தல இப்போதைக்கு கன்சிடர் பண்றது கரெக்டா இருக்குமான்றது தெரியல. ஏன் அப்படின்னா இதே ரேஞ்சில் தான் வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்கு. ஓவராலா எல்லா பிஎஸ்சி செக்டர் பேங்க்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா ரேலி இருக்க மாதிரி வந்து தெரியல. எல்லாமே ஒரு லெவல்ல வந்து ஸ்டாக்னட் ஆகி நின்றுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனால இப்போதைக்கு நம்ம ஓவராலா இருக்கிற அந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாம் தாண்டிட்டு அந்த ஒரு பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் தாண்டிட்டு நம்ம பிரைவேட் செக்டர் பேங்க்ஸா கன்சிடர் பண்றது இப்ப இருக்க கரெக்டான டைமா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குன்னா அந்த டைம்ல வந்து பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க பிஎஸ்சி செக்டர் தாண்டி பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் பார்க்க தான் இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷனா வந்து இருக்கு. ஏற்கனவே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ₹110 அந்த ரேஞ்சில் வந்து கன்சிடர் பண்ணிருந்தோம். இப்போ ₹150 ₹160 வந்து இருக்கு. அதனால இப்போதைக்கு அப்படியே ஹோல்ட் பொசிஷன்லேயே வைக்கிறது பெட்டரா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஸ்டாக் வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.8 வந்து இருக்கு. இந்த ஸ்டாக் இப்போதைக்கு காஸ்ட்லி தான், கன்சிடர் பண்ற ரேஞ்சில் வந்து இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்கு. அதுக்கு அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க்ல உள்ள அப்டேட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. சவுத் இந்தியன் பேங்க் பொறுத்தல இப்ப ₹45.8 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3% நேத்திக்கு நாள்ல வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனில புது எம்டிஎன்சிஓ வந்த ரீசனால பிஆர்எஸ் வெளியே போயிட்டு புது எம்டிஎன்சிஓ வந்த ரீசனால 9% மார்க்கெட்ல இறக்குனாங்க. அதுக்கப்புறமா புதுசா வந்திருக்க எம்டிஎன்சிஓ பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல இந்த ஷேரை திரும்ப வந்து ஏத்துறாங்க. இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவரோட நேம் வந்து மகேஷ் பாய். சோ இந்த மகேஷ் பாய் யாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து பார்ப்போம். என்ன ரீசனுக்காக நம்ம இவரை பத்தி டீட்டெயிலா ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் நம்ம கன்சிடர் பண்றதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ரீசன் வந்து பார்க்கும்போது மெயினா இருக்குது பிஆர் சேஷாத்ரி. அவரோட பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா வந்து இருக்கு. அவர் தான் இந்த ஒரு பிசினஸ் சூப்பரா வந்து வளர்த்து எடுத்துட்டு வந்தாரு. இப்ப வரைக்கும் ஒரு குவார்டருமே வந்து பார்க்கும்போது ரெக்கார்ட் லெவல் ஆஃப் பிசினஸ் வந்து பண்ணிட்டு வராங்க. ரெக்கார்ட் லெவல் ஆஃப் ரெவன்யூ பண்றாங்க, ரெக்கார்ட் லெவல் ஆஃப் நெட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்றாங்க. சோ இதே லெவல்ல வந்து இவங்க ப்ராஃபிட் அந்த ரெவன்யூ மேக் பண்ணோம் அப்படின்னா அந்த லீடர்ஷிப் வந்து அதே கண்டினியூட்டி வந்து இருக்கணும். சோ அதுக்கேற்ற மாதிரி இவர்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மகேஷ் பாய் வந்து எம்டிஎன்சிஓவா வந்து இருக்க போறாரு. 30 வருஷம் இவர்கிட்ட பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. எஸ்பெஷலா வந்து இவர் ரீட்டைல், எம்எஸ்எம்இ, ட்ரெஷரி, டிஜிட்டல் பேங்கிங்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சோ இந்த இடத்துல கனரா பேங்க் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சீஃப் ஜெனரல் மேனேஜராகவும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சோ இவருக்கு வந்து இதை தாண்டி எம்எஸ்எம்எல் லெண்டிங், அக்ரிகல்ச்சர், ட்ரெஷரி, ஃபாரெக்ஸ், ஸ்ட்ராட்டஜி அண்ட் கவர்னன்ஸ்ல கூட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. சோ இவருக்கு வந்து இப்ப 50 வயசு வந்து ஆயிருக்கு. இவர் மெயினா வந்து கோல்ட் லோன் பிசினஸ்மே நல்லா பில்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. கனரா பேங்க்ல வந்து அந்த லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. சோ இவரை பொறுத்தவரை இங்க சவுத் இந்தியன் பேங்க்ல கனரா பேங்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி போனாரு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் வார்னிங்கா தான் வந்து இருக்கு. இல்ல அதர் செக்டர்ஸையும் கரெக்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணி எல்லா செக்மெண்ட்டுமே சூப்பரா எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது எல்லாமே நம்ம ஃபர்தரான ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல நமக்கு வந்து தெரிய வரப்போகுது. இப்போதைக்கு இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம கன்சிடர் பண்றது இங்க பெட்டரா தான் இருக்கு சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்தளவுல. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அடுத்த கொஸ்டினா வந்து இருக்கு. ₹80 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.48 வந்து இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. இதை கன்சிடர் பண்றதை தாண்டி நம்ம சவுத் இந்தியன் பேங்கை கூட கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது அமராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி கம்பெனி. ₹890 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2% வந்து நேத்திக்கு நாள்ல ஏறி இருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 20ல வந்து இருக்கு. இந்த டைம்லயுமே இது வந்து கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. நிறைய அப்டேட் வந்து இந்த கம்பெனில வந்து நடந்திருக்கு. அது நல்ல அப்டேட்டா இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அமராஜா பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. நுவேஷன் எனர்ஜின்ற கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. இந்த கம்பெனி கூட சேர்ந்து என்ன மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க அப்படின்னா ஹை வோல்டேஜ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இங்க மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அதுவும் இந்தியால. சோ நம்ம ஊர்ல வந்து அட்வான்ஸ் பேட்டரி டெக்னாலஜி வந்து தயாரிக்க போறாங்க. சோ இது வந்து இம்போர்ட் டிபெண்டன்ஸ் வந்து குறைக்க போகுது. அப்புறம் இந்த ஒரு பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா எந்த ஏரியாவுக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னா கிரிட் ஸ்கேல் எனர்ஜி ஸ்டோரேஜுக்கும், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்டுக்கும், அப்புறம் வந்து ரினியூபிள் எனர்ஜி இன்டெகிரேஷனுக்கும் வந்து பண்ண போறாங்க. இது மூலமா நம்ம இந்தியாவோட டார்கெட் வந்து என்ன அப்படின்னா 500 ஜிகாவாட்கான நான் ஃபாசில் ஃபியூல் பவர் கெப்பாசிட்டியா 2030க்குள்ள வரணும் அப்படின்றது இந்தியாவோட டார்கெட். அதுக்கு இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்க போகுது. இதை தாண்டியுமே 9,500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. தெலுங்கானால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. 14 ஜிகாவாட் ஆருக்கான லித்தியம் அயன் ஜிகா ஃபேக்டரிக்காகவும், அப்புறம் 10 ஜிகாவாட் ஆருக்கான பிஇஎஸ்எஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. சோ இந்த ஒரு அமராஜா ஸ்டாக்ல நல்ல பெட் தான். அதனால இதை கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது டாடா பவரா இல்ல அப்படின்னா அதானி பவரா எதை வந்து கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. இதை நம்ம டீட்டெயிலா வந்து சொல்லணும் அப்படின்னா 2 கம்பெனியுமே அந்த ஒரு ஃபினான்சியல்ஸ் வந்து பார்த்தோம். 2 கம்பெனியோட ஃபியூச்சர் அவுட்லுக் வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறமா டிசைட் வந்து நீங்களே பண்ணுங்க. என்னோட சஜஷனா நான் வந்து சொல்றேன். சரி, ஓகே. இப்ப இந்த 2 கம்பெனியோட அந்த ஒரு ஃபினான்சியல்ஸ் வந்து பார்ப்போம். இதை நம்ம கம்பாரிசனா பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ growth வந்து பார்க்கும்போது FY26ல அதானி பவர் வந்து 58,000 கோடி ரூபாய், டாடா பவர் 63,000 கோடி ரூபாய். சோ ரெவன்யூ அதிகமா ஜெனரேட் பண்ணுது டாடா பவர். பட் ஆனா ப்ராஃபிட் growth வைஸ் வந்து பார்க்கும்போது டாடா பவரோட அதானி பவர் சூப்பரா வந்து இருக்காங்க. அதானி பவர் வந்து 58,000 கோடி ரூபாய் ரெவன்யூ மேக் பண்ணி அதுலயே 12,000 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் காமிக்கிறாங்க. பட் ஆனா டாடா பவர் வந்து 63,000 கோடி ரூபாய் ரெவன்யூ மேக் பண்ணாலும் கூட 5,000 கோடி ரூபாய் தான் வந்து இங்க ப்ராஃபிட் வந்து காமிக்க முடியுது. பட் ஆனா ஃபியூச்சர் அவுட்லுக்ஸா வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா டாடா பவர் கிட்ட இங்க டைவர்சிஃபைடான பிசினஸா வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த ஒரு ஃபியூச்சர் அவுட்லுக் வந்து பார்க்கும்போது 2030 உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா 1,00,000 கோடி ரூபாய்க்கான ரெவன்யூ, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1,00,000 கோடி ரூபாய்க்கான ரெவன்யூ, 10,000 கோடி ரூபாய்க்கான நெட் ப்ராஃபிட், ஆனுவல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 25,000 கோடி ரூபாய்,
30 ஜிகாவாட்கான ஆபரேஷனல் கெப்பாசிட்டி வந்து உருவாக்கணுன்றது உங்களோட டார்கெட். மெயினா எக்ஸ்பென்ஷன் வந்து ரினியூவபிள் எனர்ஜி, பேட்டரி ஸ்டோரேஜ், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இவி சார்ஜிங், சோலார் மேனுஃபேக்சரிங், அப்புறம் சோலார் மாடுல் அண்ட் ரியாக்டர்ஸ் இங்கெல்லாம் வந்து போக போறாங்க. இது வந்து இங்க கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட்டிங்ல வந்து இருக்கு. இதுவே நம்ம இங்க அதானி பவர் வந்து பார்க்கும்போது இவங்களோட மெயின் பிசினஸ் இருக்குது தெர்மல் பவர் ஜென்ரேஷன்ல மட்டும் தான் இருக்கு. அதை தாண்டி மெர்ச்சன்ட் பவர்ல இருக்கு. இப்போ வந்து லாங் டர்ம் பிபிஎஸ்ல வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. இங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியோட எக்ஸ்பென்ஷன் வந்து இருக்கு. ஸோ அதானி பவர் பிசினஸ்க்கும் டாடா பவர் பிசினஸ்க்குமே வந்து நிறைய டிஃபரெண்ட் வந்து இருக்கு. டாடா பவர் வந்து டைவர்சிஃபைடா வந்திருக்காங்க. அதானி பவர் வந்து தெர்மல் பவர் ஜென்ரேஷன் மட்டும் நம்பி இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அதானி பவருக்கு ஃபியூச்சர் அவுட்லுக் எப்படி இருக்குன்றது அந்த மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லல. இவங்க 2030 டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். இப்போதைக்கு டாடா பவர் இப்ப இருக்க பிரைஸ் 31க்கு கன்சிடர் பண்ற ரேஞ்சில் வந்து இருக்கு. அதானி பவர் 33 வந்து இருக்கு. பட் ஆனா அதை கன்சிடர் பண்றதை விட நம்ம டாடா பவரை கன்சிடர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு பவர் ஸ்டாக் வேணும் அப்படின்னா. அதுக்கு அடுத்தது விக்ரம் சோலார் கம்பெனியை பத்தி பார்ப்போம். இப்போ வந்து 203 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து 15 வந்து இருக்கு. விக்ரம் சோலாருமே நல்ல அப்டேட் வந்து இருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு கூட நல்ல அப்டேட் வந்து இருக்கு. 15,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பண்ண போறாங்க. கங்கை கொண்டாடுல வந்து பண்ண போறாங்க. இங்க பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்காக தான் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்குது. மேனுஃபேக்சரிங் வந்து அந்த ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இது மூலமா 2600 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு புது ஃபெசிலிட்டியில பேட்டரி சிஸ்டம், சோலார் மாடல், செல்ஸ், வேஃபர், இன்கார்ட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ஒரு இடத்துல வந்து தயாரிக்க போறாங்க. இதை தாண்டி ஒரகடம், வல்லம், கங்கை கொண்டான்ல இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணிக்கிறாங்க. இவங்க கிட்ட சப்சிடரி வந்து இருக்கு. அந்த சப்சிடரியிலுமே வந்து இங்க பேட்டரி மேனுஃபேக்சரிங்காக வந்து ஒர்க் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விக்ரம் சோலார்ல இது ஒரு நல்ல அப்டேட்டா தான் வந்து இருக்கு. இந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா? பிரைஸ் ரேஞ்ச் வந்து 15 வந்து இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனி வேணும் அப்படின்னா அப்ப நீங்க விக்ரம் சோலார் வந்து சூஸ் பண்றது ஓரளவுக்கு ஓகேவா தான் வந்து இருக்கு. இருக்கிற மத்த கம்பெனிஸோட அந்த ஒரு இதுவை பொறுத்தல்ல விக்ரம் சோலார் வந்து ஓரளவுக்கு டீசென்டான வேல்யூஷன் வந்து இருக்காங்க. கடனும் வந்து பெருசா வந்து கிடையாது. அண்ட் தென் இந்த ஒரு கம்பெனி என்ன அப்படின்னா டிவிடெண்ட் மட்டும் தர மாட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவான செட்பேக்கா வந்து இருக்கு. அண்ட் தென் கொஞ்சம் சின்ன கம்பெனி கூட 7,000 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப். ஸோ இந்த ஒரு கம்பெனியோட அந்த எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா வந்து நடக்கணும். அப்படி நடந்தது அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி நல்ல ஒரு இதுவா இருக்கும். அப்படி இல்லைன்னும் போது கொஞ்சம் வந்து நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு வேல்யூஷன் வைஸ் ஓகேவா தான் இருக்கு. விக்ரம் சோலார் ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா தான் வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண ரேஞ்சில் தான் இருக்கு. ஐடி கம்பெனிஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. இப்பதான் டிசிஎஸ் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வெளியிட்டோம் ஒன்று வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டிசிஎஸ் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பொறுத்தல அந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி இல்லை. அதனால ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்து இருக்கு. நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட் பொறுத்தல 4,300 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 119 வந்து இருக்கு. காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண ரேஞ்சில் வந்து இல்ல. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் பத்தி இப்ப நிறைய கொஸ்டின் வந்து கிளம்பி இருக்கு. 1,244 ரூபாய் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 9% கீழே வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த ஸ்டாக் விழுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்ற கொஸ்டின் வந்து இருக்கு. 9% கீழே இறங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனி இந்த செமகுலேட்டட் ஜெனடிக் வேஷன் வந்து லான்ச் பண்ண போதா சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த ஜெனடிக் செமகுலேட்டட் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயினான ஒன்று வந்து ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் API அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல வந்து குவாலிட்டி இஷ்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு குவாலிட்டி இஷ்யூ வந்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடா தான் வந்து இருக்கு அப்படின்றது வந்து இங்க டாக்டர் ரெட்டி நிறுவனம் வந்து சொல்றாங்க. இதனால பேஷண்ட் சேஃப்டியோ இல்லை அப்படின்னா ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸோ எந்த ஒரு இம்பாக்டும் வந்து கிடையாது. இது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால பிசினஸ் இம்பாக்ட் கண்டிப்பா வந்து இருக்க போகுது. கமர்ஷியலா வந்து சப்ளை பண்ற அந்த அமௌண்ட் வந்து 12 மில்லியன் பென்ஸ் வந்து லான்ச் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க ஃபினான்ஷியல் 2027. பட் ஆனா அது வந்து 6 மில்லியன் பென்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு கமர்ஷியல் சப்ளைஸ் வந்து திரும்ப ரிசீவ் ஆகிறதே நவம்பர் மாசம் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குதா. இதனால ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் வந்து குறையுது ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் அந்த ஒரு செமகுலேட்டட் லான்ச்ல. ஸோ இதனால புரோக்கரேஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 புரோக்கரேஜஸ் சொல்றது வந்து சொல்றேன். ஒன்று வந்து நோவமா அப்புறம் வந்து JM ஃபினான்ஷியல்ஸ். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பை ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. பட் ஆனா டார்கெட் பிரைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபினான்ஷியல் 2027 ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் குறையுதுக்குன்னு சான்ஸ் இருக்குதா சொல்றாங்க. சிஸ்டமேட்டிக்ஸ்ன்ற கம்பெனில டவுன் கிரேடே பண்ணிட்டாங்க. ஹோல் பொசிஷன்ல வச்சிருக்காங்க டாக்டர் ரெட்டியை. இந்த எக்ஸிகியூஷன் நடக்கிறதுல மேபி ரிஸ்க் வந்து இருக்கலாம். மேனுஃபேக்சரிங் வந்து இப்போ ரிசீவ் ஆகும்னு சொல்றாங்க. அது மேபி டிலே ஆகுதுன்னு சான்ஸ் இருக்குதா வந்து சொல்றாங்க. இப்போதைக்கு நம்மளை பொறுத்தல கன்சிடர் பண்ண ரேஞ்சில் தான் இருக்கு. இந்த ஒரு கம்பெனி கிட்ட இந்த பிசினஸ் மட்டும் கிடையாது, நிறைய பிசினஸ் வந்து இருக்கு. செமகுலேட்டட் எப்படி பார்த்தாலும் FY27 பிரஷர் இருந்தா கூட FY28 வந்து திரும்ப ரெக்கவரி வந்து நடந்துரும். அதை தாண்டி இவங்க கிட்ட அபடாசெபிட்னு சொல்லிட்டு புது ப்ராடக்ட்ஸ் லான்ச்சஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே இன்னும் ரெவன்யூ வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து தான் நேட்கோ ஃபார்மா வந்து இருக்கு. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி இப்ப இருக்க பிரைஸ் ரேஞ்சிங்ஸ் 12க்கு ஓரளவுக்கு கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. இதுல லாஸ்டா வந்து அப்டேட் வந்து 2,500 கோடி ரூபாய்க்கு சவுத் ஆப்பிரிக்கா பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறன்ற அந்த ஒரு அப்டேட் தான் வந்து வந்தது. இந்த அப்டேட்மே இந்த கம்பெனிக்கு சூப்பரா தான் இருக்கு. இந்த ஸ்டாக்குமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் 120 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் ஒரு 4-5 மாசமா வந்து பார்க்கும்போது இதே ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. இது பெருசா க்ரோத் இருக்குமான்ற நம்பிக்கை வந்து எனக்கு வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு கம்பெனி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அது உங்களோட விஷ் தான். ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டு பெட்டரா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து HBL இன்ஜினியரிங் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. 766 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து 25 வந்து இருக்கு. இந்த ஸ்டாக் இப்போதைக்கு கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. ஆஸ் பர் த வேல்யூஷன் வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது இங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டா இந்த ஒரு கம்பெனி வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா 1983 இந்த ஒரு கம்பெனி வந்து இங்க ஃபவுண்ட் பண்ணாங்க. ஹைதராபாத் பேஸ்டு இன்ஜினியரிங் கம்பெனியா அவங்க வந்து இருக்காங்க.
இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸ், ரயில்வே சேஃப்டி சிஸ்டம், அப்புறம் வந்து டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் பேட்டரி சொன்னோம் பாத்தீங்களா, அதுல லெட் ஆசிடும் வந்து இருக்கு. அப்புறம் வந்து இங்க லித்தியம் அயன் பேட்டரிஸும் வந்து இருக்கு. இது வந்து டெலிகாம், ரயில்வேஸ், டேட்டா சென்டர், பவர், ஆயில் அண்ட் கேஸ், டிஃபென்ஸ் எல்லாத்துலயும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மெயினா ரயில்வே அண்ட் டிஃபென்ஸ்ல வந்து இருக்காங்க. அதுல வந்து இந்த கவாச் அப்படின்ற ஒரு இண்டிஜினியஸான ஒரு விஷயம் வந்து இருக்கு இந்தியாவுக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயின் கொலிஷன் நடக்குது பாத்தீங்களா, அதை வந்து அவாய்டன்ஸ் பண்றதுக்காக ஒரு சிஸ்டமா வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஒரு கம்பெனிக்கு பெரிய ஒரு பிசினஸா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து பார்த்தா கூட FY 23ல 1300 கோடி ரூபாய் ரெவன்யூ மேக் பண்ணாங்க. FY 24ல 2000 கோடி ரூபாய், FY 25ல 1900 கோடி ரூபாய், FY 26ல 3300 கோடி ரூபாய். ப்ராஃபிட்டா வந்து பார்க்கும்போது 95 கோடி ரூபாயில இருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து 800 கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பண்ணதுலே ரெக்கார்ட் லெவலான பெர்ஃபார்மன்ஸா வந்து இந்த FY 26 வந்து இருக்கு. 3000 கோடி ரூபாய்க்கான ரெவன்யூ, 800 கோடி ரூபாய்க்கான ப்ராஃபிட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 300 கோடி ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பண்ணதுல இப்போ 800 கோடி ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு கம்பெனி ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து பொறுத்தல்ல 3000 கோடி ரூபாய் என்ற ரெவன்யூல அப்படியே மெயின்டைன் பண்ணணுன்றது உங்களோட டார்கெட்டா வந்து இருக்கு. எப்பயுமே 1000 இருந்து 2000 கோடி ரூபாய் தான் ரெவன்யூ மேக் பண்ணுவாங்க. இப்போ 3000 கோடி ரூபாய் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற ஏரியா வந்து அடுத்த 2 ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்கு இந்த கவாச்ன்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, ட்ரெயின் கொலிஷன் அவாய்ட் பண்ற அந்த ஒரு சிஸ்டம், அதுல தான் மெயின் ஃபோக்கஸ் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ரயில்வே வந்து அதிகமான ஆர்டர்ஸ் வந்து எடுக்க போதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய ஆர்டர்ஸ் வந்து இருக்கு. ரீசெண்டா கூட 1700 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து கொடுத்திருக்காங்க அந்த கவாச் ஆர்டர்ஸ்க்காக. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா தான் வந்து இருக்கு. ஸோ இது இருக்கிற விஷயமா இருக்கு. இது இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. ஸோ இதுல இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து கொஞ்சம் வந்து கம்மி தான். ஸோ இந்த ஒரு கம்பெனில கடன் வந்து மேக்ஸிமம் வந்து கிடையாது. ஸோ எல்லா மெட்ரிக்ஸுமே ஓரளவுக்கு ஓகே தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க கன்சிடர் பண்ணதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததா கெய்ன்ஸ் டெக்னாலஜி இந்தியா லிமிடெட். இந்த ஒரு ஸ்டாக்கோட பிரைசிங்ஸ் வந்து 61 வந்து இருக்கு. ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ற ரேஞ்சில் கிடையாது. நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கு. அதுக்கு அடுத்தது ஐடிசி 282 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் எப்பதான் ஏறும்ன்ற கொஸ்டின் வந்து எல்லார் மத்தியிலும் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கொடுக்குற பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. பட் ஆனா மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் இருக்குன்றது தெரியல, எப்ப ஏற்றுவாங்கன்றதும் தெரியல. இந்த ஒரு கம்பெனில இன்னும் டிவிடெண்டே வந்து வரலையே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இங்க 8 ரூபாய் வந்து டிவிடெண்ட் வந்து வரணும். இந்த டிவிடெண்ட் வந்து ஜூலை 24 டு 29க்குள்ள வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட் 476 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைசிங்ஸ் வந்து 35ல வந்து இருக்கு. இது இந்த ரேஞ்சில் நீங்க கன்சிடர் பண்ணலாமா? ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. 350 ரூபாய் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண சொன்னோம். அதுல இருந்து இப்போ வந்து டக்குன்னு ஏறிடுச்சு. இப்போ கூட 20% கிட்ட ரேலி ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணது பெட்டரா இருக்காது. ஸ்கை கோல்டன் டைமண்ட்ஸும் வந்து கேட்டிருக்கீங்க. 35 பிரைசிங்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஸ்கை கோல்டன் டைமண்ட்ஸா இல்ல அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸா, எந்த ஒரு பிரைசிங் நம்ம வந்து பார்க்கும்போது நான் வந்து இங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து சூஸ் பண்ண சொல்லுவேன். பட் ஆனா ரெண்டுமே காஸ்ட்லி தான். வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கு. லாஸ்டா இருக்க கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா, பிஜி இன்வெட் பத்தி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பிஜி இன்வெட்ல எப்படிதான் டிவிடெண்ட் இன்கம் வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து நார்மலான கம்பெனி எப்படி கொடுப்பாங்களோ அப்படி வந்து கிடையாது. இந்த ஒரு கம்பெனியோட டிவிடெண்டே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் காம்பனண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 விதமா வந்து கொடுப்பாங்க. ஒன்னு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம், அது வந்து ₹1.70. அடுத்தது டிவிடெண்ட், அது வந்து இங்க 0.50 பைசா. அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல், அதாவது டெப்ட் ரீபேமெண்ட் பண்றது, அது வந்து 78 பைசா. ட்ரெஷரி இன்கம் வந்து 2 பைசா. ஸோ இது 4மே ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ₹3 வரும். அதை தான் நமக்கு வந்து டிவிடெண்டா தராங்க. ஆக்சுவலா அந்த கம்பெனி டிவிடெண்டா நமக்கு தரது 50 பைசா தான். ஆனா இருக்கிற எல்லா விஷயமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது தான் ₹3 டிவிடெண்ட் வந்து வருது. ஸோ அதனால நமக்கு டாக்ஸை பொறுத்தல இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு உங்களோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டுக்கு கீழே எப்படி வந்து டாக்ஸ் இன்கம் வருதோ அதை பொறுத்து இங்க வந்து கால்குலேட் பண்ணி இருப்பாங்க. மற்ற இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இங்க டாக்ஸ் வந்து பெருசா வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிவிடெண்ட் கால்குலேஷன் வந்து இருக்கும். நீங்க வந்து ஒரு ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு குவார்ட்டருக்குமே ₹3 வந்து கொடுத்துருவாங்க. ஆனுவலா வந்து ₹12 வந்து வந்துடும். நீங்க ₹100 ஒரு ஷேரை வாங்குறீங்க, ஆனுவலா வந்து ₹12 கிடைக்குது அப்படின்னாலே அது உங்களுக்கு பெரிய அமௌண்ட் தான். 12% வந்து டிவிடெண்ட் டீல் தான் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இங்க இந்த ஒரு கம்பெனி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க பாண்ட்ல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணுவீங்களோ பர் இயருக்கு, அதே மாதிரி இந்த ஒரு கம்பெனியும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது கண்டிப்பா உங்களுக்கு டிவிடெண்டா வந்து கொடுத்துட்டே வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா எல்லா கம்பெனியுமே ப்ராஃபிட் மேக் பண்ணி அதுல இருந்து தான் டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனா இந்த கம்பெனி ப்ராஃபிட்ல அது அவ்வளவா வந்து மேக் பண்ண மாட்டாங்க. இந்த கம்பெனி என்ன கேஷ் ஜென்ரேஷன் பண்றாங்களோ அது அப்படியே வந்து இந்த மாதிரி டிவிடெண்டா கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து திரும்ப ரீபேமெண்ட் பண்ணணும்ல. ஸோ அதனால இந்த ஒரு அமௌண்ட் வந்து அப்படியே திரும்ப போயிடும். இந்த ஒரு கம்பெனி ப்ராஃபிட்லாம் மேக் பண்ணாது. வர காசை அப்படியே திரும்ப வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஓவராலா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கான நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸா இருக்கு. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். அண்ட் தென் நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த நிறைய பேருக்கு வந்து ஷேரும் பண்ணிவிடுங்க. அப்பதான் இந்த சேனல்ல வந்து அடுத்த லெவலுக்கு வந்து க்ரோ ஆகும். ஸோ இதையுமே வந்து ஒரு கன்சர்னா வந்து வச்சுக்கோங்க.